ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சினி ஸ்நாக்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ். கங்குவா படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளான ஃபயர் சாங் ரிலீஸ் ஆகியிருக்கு. பாட்டு கேட்கும் போதே ஒரு மாதிரி டிவோஷனல் ஃபீல் கொடுக்குது. சூர்யாவும் அவரோட ட்ரைபல் பீப்புள்ஸும் அவங்க சாமிக்கு பண்ற சடங்கு இல்ல திருவிழா டைம்ல இந்த சாங் வர வாய்ப்பு இருக்கு. மேபி அழிஞ்சிட்டு வரக்கூடிய ஒரு ட்ரைபை சேர்ந்தவரா சூர்யா இருக்க வாய்ப்பு இருக்கு. 10 செகண்ட் சூர்யா வந்து டான்ஸ் ஆடுற சீக்வன்ஸ் பாட்டில் காமிச்சிருக்காங்க. பயங்கரமான ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி தான் சூர்யாவோட ட்ரைப் பல வருஷம் பல உயிர்களை இழந்து வாழ்ந்துட்டு இருக்கணும். ஸோ இந்த ட்ரைப்ல தைரியமான ஒரு பையனா சூர்யா இருக்கலாம். இவங்க பண்ணக்கூடிய ஃபயர் செலிப்ரேஷன்ல மொத்த காடு ஒரு ஆட்டம் காணுற மாதிரி சீன் இருக்கு. போர்ல ஜெயிக்கணும்னு பண்றாங்களா இல்ல ஜெயிச்சுட்டு வந்து பண்றாங்களான்னு படம் வந்த அப்புறமா தான் தெரியும். சிவா சூர்யாலாம் ஒரு பக்கம் தள்ளி வச்சுக்கிட்டே டிஎஸ்பிக்கு தமிழ்ல இது ஒரு மிகப்பெரிய கம்பேக்கா இருக்க வாய்ப்பு இருக்கு. உண்மையாவே விஷுவல்ஸ் எல்லாமே நல்லா தான் பண்ணிருக்காங்க. படம் அக்டோபர் 10 ரிலீஸ் ஆக போகுது. கங்குவா பார்ட் 1 எண்ட்ல அண்ணன் தம்பி ஃபேஸ் ஆஃப்க்கு ரெடியா இருங்க. கார்த்தி படத்தோட எண்ட்ல வில்லனா அப்பியர் ஆக போறாரு. விக்ரம்ல ஃபைனல்ல ரோலக்ஸ் வந்தது எப்படி ஒர்க் அவுட் ஆச்சோ அதே மாதிரி இந்த படத்துலயும் கார்த்தி வராது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா படம் நின்றும். ஸோ கங்குவா 2ல ஃபுல் டைம் வில்லனா கார்த்தி தான் வர போறாரு. ஒரு மிகப்பெரிய லீட் கொடுத்து படத்தை முடிச்சிட்டாங்க அப்படின்னா சூர்யா கெரியர்ல மட்டும் இல்லாம தமிழ் சினிமாலேயே ஒரு நல்ல பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் இந்த படத்துக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. கங்குவா டீம் ஒரு பல்க் டேட் லாக் பண்ணி வச்சிருக்காங்க. யூஎஸ், மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ், யூகே, சிங்கப்பூர்னு எக்கச்சக்கமான இடத்துக்கு ப்ரொமோஷனுக்கு போக போறாங்க. ப்ரொமோஷன் மட்டும் ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்னா படம் கண்டிப்பா பெரிய லெவல்ல போக வாய்ப்பு இருக்கு. சூர்யா பர்த்டேக்கு இப்படி ஒரு ட்ரீட் சூர்யா அவரோட ஃபேன்ஸ்க்கு இதுவரை கொடுத்ததே இல்ல. ஒரு பக்கம் கங்குவா பீக்கடிச்சிட்டு இருக்கும் போதே இன்னொரு பக்கம் தமிழ் சினிமாக்கு கேங்ஸ்டர்ஸை இறக்குமதி பண்ற கார்த்திக் சுப்ராஜ் சூர்யா 44ஓட கிளிம்ஸ் வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்காரு. ஃபைனலி தமிழ் சினிமா ஒரு பாப்லோ எஸ்கோபரை பார்க்க போகுது. காதல், சிரிப்பு, போர் இந்த மூணுமே கேங்ஸ்டரான சூர்யாக்கு காத்துட்டு இருக்கும் போதே அந்த சமயத்துல ராயல் எஸ்டேட்ல இருந்து சூர்யாவோட என்ட்ரி, மக்கள் ரோலக்ஸ் ஃபீவர்ல இருந்து இன்னும் வெளிவராத இந்த சமயத்துல கார்த்திக் சுப்ராஜ் சூர்யா வச்சு இன்னொரு சம்பவம் பண்ண ரெடி ஆயிட்டாரு. சூர்யாவோட வாக், வாயில சிகரெட், சொடக்கு போட்டு கன் வாங்குறது, லோட் பண்றது, டோட்டல் தீம் ஒரு கேங்ஸ்டா வாக் பண்ணும்போதே கிளிம்ஸ் பீக் அடிக்குது. தாமா ஷெல்பி பாத்திருக்கீங்களா? இனிமே சூர்யா உருவத்துல பாப்பீங்க அப்படின்னு அவரோட ஃபேன்ஸ் ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. விஜய், அஜித் அப்படின்னு 2 பெருந்தலைகள் ஆல்ரெடி தமிழ் சினிமா ஆடியன்ஸை 2ஆ பிரிச்சு வச்சிட்டு இருந்த டைம்ல 3ஆவதா உள்ள வந்து இன்னைக்கு தவிர்க்க முடியாத ஆக்டரா சூர்யா வளர்ந்து நிக்கிறாரு. கடைசியா சூர்யா எப்போ ஒரு தேட்டரிக்கல் கேட்டு கொடுத்தாரு அப்படின்னு அவரோட ஃபேன்ஸையே மறந்து போய் சுத்திட்டு இருக்கக்கூடிய இந்த நிலைமையில கங்குவா தான் அவங்க கையில இருக்கக்கூடிய கடைசி ஆயுதமா பாக்குறாங்க. கங்குவா மட்டும் தப்பி தவறி சொதப்பிச்சு அப்படின்னா சூர்யா 44ல கார்த்திக் சுப்ராஜ் எவ்வளவுதான் மாஸ்க் கொடுத்தாலும் ஆடியன்ஸ்க்கு சூர்யா மேல இருக்கக்கூடிய கிரேஸ் கண்டிப்பா குறைஞ்சிருக்கும். ஸோ கங்குவாவை டிபெண்ட் பண்ணி தான் சூர்யாவோட அடுத்த சில வருஷங்களே இருக்கு. கங்குவா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா சூர்யா கெரியர்லயே இந்த படம் தான் கண்டிப்பா டாப் கலெக்டர் படமா இருக்க போகுது. அதே மாதிரி கங்குவா தான் ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன்லயும் டாப்பா இருக்க போகுது. சூர்யா கெரியர்லயே ஒரு சூர்யா படத்துக்காக மொத்த இண்டஸ்ட்ரியும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அண்ணன் தம்பி ஃபேஸ் ஆஃப் இருக்கிறது இந்த படத்துக்கு கண்டிப்பா மிகப்பெரிய பிளஸ்ஸா இருக்கும். அவங்க எந்த அளவுக்கு ஃபைனல் கிளைமேக்ஸ்ல லீடு விடுறாங்களோ அதை பொறுத்து தான் கங்குவா பார்ட் 1ஓட கலெக்ஷனும் இருக்கு, கங்குவா பார்ட் 2ஓட எதிர்பார்ப்பும் இருக்கு. ஸோ அந்த இடத்துல மட்டும் சொதப்பி வச்சிட்டாங்க அப்படின்னா கங்குவா 2 நம்ம என்னதான் பிரம்மாண்டப்படுத்தி கொடுத்தாலும் மக்கள் அதை கண்டிப்பா விரும்ப மாட்டாங்க. படத்துக்காக சிவா தொடங்கி மொத்த டீமும் ரொம்ப வருஷமா உழைச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட உழைப்போட பலன் அக்டோபர் 10 என்னன்னு தெரிஞ்சிடும். இந்த மாதிரி சினிமா அண்ட் சில இன்ட்ரெஸ்டிங் டேகோட்ஸ் பார்க்கறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.